யமனை கண்டா எல்லாரும் பயப்படுவோம். ஆனால் யமனையே குழந்தையா மாற்றி தன் காலுக்கு கீழே வச்சிருக்கிற ஒரு சிவன் கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பை நீலிவனேஸ்வரர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது சும்மா சாதாரண கோவில் இல்லை, அதிசயங்கள் நிறைந்த கோவில். வருஷத்தில் பங்குனி புரட்டாசி மாதங்களில் மட்டும் சூரிய வெளிச்சம் நேராக கருவறைக்குள்ளே போய் சுவாமி மேலே விழுந்து பூஜை பண்ணும். இங்கே இறைவன் சுயம்புவாக இருக்காரு. அது மட்டும் இல்லை, இது இரட்டை அம்பாள் தலம், சக்தி அதிகம் உள்ள இடம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கல்யாணம் தள்ளி போகுதேன்னு கவலைப்படுறவங்களா நீங்கள், அப்போ கண்டிப்பாக இங்கே வரணும். ஏன்னா இந்த கோவிலோட தலவிருட்சமே வாழை மரம் தான். சப்த கன்னிகளே இங்கே வாழை மரமாக மாறி இருக்காங்களாம். அதனால் திருமண தோஷம் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற வாழை மரத்துக்கு தாலி கட்டி வேண்டிக்கிட்டா சட்டுன்னு டும் தான். சரி, இப்போ இந்த கோவிலோட ஹைலைட் விஷயத்துக்கு வருவோம். யமன் சன்னதி. பொதுவாக யமன் தனி சன்னதியில் இருப்பார். ஆனால் இங்கே சிவபெருமானோட காலுக்கு அடியில் ஒரு சின்ன குழந்தையா யமன் இருக்கார். இது ஒரு குடைவரை கோவில் அமைப்பு. ஆயுள் பலம் வேணும்னு நினைக்கிறவங்க, 60 கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் தேடி வர்ற இடம் இதுதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்குது. சிவபெருமான் அடியார்களுக்கெல்லாம் சோறு போடுவார்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் திருநாவுக்கரசர் பசியோடு வந்தப்ப சிவனே ஒரு அந்தணராக வேஷம் போட்டு அவருக்கு சோறு ஊட்டி பசியை போக்கின இடம் இதுதான். அதனால தான் இங்கே சிவனுக்கு சோற்றுடைய ஈஸ்வரர் அப்படின்னு ஒரு அழகான பேர் இருக்குது. சாப்பாடு கஷ்டம் வராமல் இருக்க இவரை வேண்டிக்கலாம். இங்கே நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. வாசலில் இருக்கிற 9 படிகளை தான் நவக்கிரகமாக கும்பிடுறாங்க. வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, நீண்ட ஆயுள், இது எல்லாத்தையும் வாரி வழங்குற இந்த திருப்பை நீலிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கோவில் திருச்சியிலிருந்து ரொம்ப பக்கம்தான். மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.